டிவி உலகத்துக்கு வர்றதுக்கு அவங்க கேட்குற விலையை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கும்போது அதை ஆண்கள் பயன்படுத்தத்தான் செய்வாங்க. அதை என்ன பண்ண முடியும்? இல்லை சார், அந்த அந்த குறிப்பிட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது மாதிரி தோணுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அப்போ தான் ஆடிஷனுக்கு வருது புதுசாக. இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து ஒரு பிரபலமான நடிகை. இப்போ இந்த டைமில் அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காது. சிறகடிக்க ஆசைங்கிற சீரியல் நடிக்கிற அந்த பெண் வந்து இந்த டைம் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. வந்த புதுசில் அப்படிங்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த வீடியோ இப்போ ஏன் பரவுது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நபரை வந்து மறுபடியும் அந்த பொண்ணை அணுகிருக்கலாம். அந்த பொண்ணு அதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கி நான் பெரிய செலிபிரிட்டி, இந்த இனத்தோட வராதுன்னு கேட்டிருக்கலாம். அதனால் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தும் நோக்கத்தில் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அதுதான் காரணமாக இருக்க முடியும். அது ஒரு அயோக்கியத்தனமான செயல் தான். அந்த பெண்ணை வந்து ஒரு மிரட்டி இருக்கலாம். அது அது என்ன பண்ணுறது? இதை வந்து இதுக்கு மேலே நம்ம பெருசாக பேசணும்னா இது வந்து அதுக்குன்னு ஒரு கமிட்டியெல்லாம். இப்போ இந்த வீடியோவே அந்த பெண் அந்த ஏதோ ஒரு இதெல்லாம் போக்சோ சட்டமாக என்னமோ ஒன்றுலாம் இருக்குது இல்லை, அதில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தானே. பெண் வன்கொடுமை நடவடிக்கை, வன்கொடுமை, பெண் பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கலாமே.